இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் நீடாமங்கலம் தான். இங்கே கேட்டு போட்டிருந்தாலும் கூட கேட்டு போடாத மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து கேட் வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. இங்கே பாருங்கள், பைக்கு, பால் வண்டி, சைக்கிளு ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் இருக்கிற இடமும் ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே இடம். அதாவது ட்ரெயின் வந்து அங்கே நிற்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டுக்கு நடுவில் தான் நிற்குது. ஸோ மக்களுக்கு என்னென்னா, அடிக்கடி ட்ரெயின் வரும்போது அவங்க அடிக்கடி வந்து கேட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால அவங்க வந்து இந்த இந்த வேயை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ட்ரெயின் வர்றது எப்போதும் வர்றது தானே, எப்படி வந்தாலும் இங்கே தான் நிற்க போகுது, அதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், பைக் ஓட்டிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது அந்த கேட்டும் அந்த ஸ்டேஷனும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் வந்து நிற்குது பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரெயின் ப்ராப்ளம் ஆகி அந்த கேட்டில் நிற்கலை, ஸ்டேஷனே அதுதான். மக்கள் வந்து இப்போ சென்னை போகிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் S1, S2, S3 அந்த மாதிரி கோச் இருக்குல்ல. ஸோ இங்கே கோச் பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். சப்போஸ் கோச் இப்போ S3 கோச் சென்டரில் வருதுன்னா அவங்க எங்கே போய் அது வரைக்கும் நிற்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன் இவ்வளோ நாள் இந்த கேட் இன்னும் சரி பண்ணல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது போக மட்டும் இல்லாமல் இது வந்து முக்கியமான இடம். ஏன்னா சென்னைக்கு வந்து போகிற முக்கால்வாசி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையை தான் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி இருந்துமே இவ்வளோ நாளாக மக்கள் வந்து அங்கே அவதிப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி கேட்டு இப்போ வந்து ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேட்னா அந்த இடத்துல ட்ரெயின் வந்து அது நிற்காது, போயிட்டுருக்குன்னு தான் நினைப்போம். எனக்கே இதை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் அங்கே பாருங்கள், ஒரு அம்மா வந்து ஏறதுக்காண்டி போகிறாங்களான்னு தெரியல. இப்போ எல்லோரும் ட்ரெயின் போயிடுச்சா, ட்ரெயின் வந்து அந்த இடத்துல வந்து நின்றோம். அதாவது ஸ்டேஷனே அதுதான். இந்த சைடு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அங்கே பாதி பேர் ஏறுவாங்க, இந்த சைடு திரும்பி பார்த்தா இங்கே பாதி பேர் ஏறுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து வண்டி நின்றுருச்சுங்களா, இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறங்குறதும் சரி ஏறுறது. கூடிய சீக்கிரமே அந்த பகுதி மக்கள் இங்கே ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுவும் நிறைவேற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எத்தனை டைம் தான் அவங்களும் ஏறி போயிட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம். நெல்லை தமிழாஸ்.